போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரது பொறுப்பாளர்களை நாம் தொட்டு வணங்குவதில் எந்தவித தவறும் இல்லை. அவருடைய அறிவு, அவர் பெற்ற ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவருடைய பொறுப்பாளர்கள் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். என காலம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதுனால ஐயா வாழும் கலையின் சார்பாக நமது மூத்த உறுப்பினர் கிட்டிச்சாமி அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கும் ஆணிவேர். இதே போல இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டதனால்தான் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. அதனால் உங்களுடைய வளர்ப்பாளர்கள் தொட்டு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இல்லாமல் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எத்தனையோ அன்பர்கள் இந்த நிகழ்வு நடப்பதற்கு பொருளாகவும் எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாடி ஓதுகிறார்கள். சின்னசாமி அவர்கள் இன்னொரு வந்தார். வருங்கால இந்து மதத்தை காப்பதற்காக வளர்ந்து கொண்டிருக்கும் தூண்கள் சாமிஜி அவர்களுக்கு பெரிதும் எனவும் சின்ன பரமசிவம் அவர்கள் சால்வை வந்து கௌரவிக்கிறார்கள். ஒரு படத்தை கரகோஷமே கொடுக்கலாம். நீங்க எல்லாரும் பெரிதும் அவர்கள் சாமிஜி அவர்கள் எல்லாருமே எனக்குமே ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். சார்பாக மக்கள் சார்பாக நான் சுவாமிகளுக்கு உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். பல்லட மக்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று இந்த 7 நாள் நடந்த நிகழ்வுகளை தெரிந்து கொண்டோம். சுவாமிஜி ஆற்றிய சொற்பொழிவு உங்களை எல்லாம் புனிதமடல் செய்திருக்கின்றது. சுவாமிஜிக்கு திருப்பூர் மக்களின் சார்பாக கொண்டாடி அறிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிகழ்ச்சியுடைய குடும்பத்தார் தலைவர் கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் கொண்டாடி திருப்பூர் மக்களின் சார்பாக அன்போடு அறிவிக்கின்றோம். மக்களுக்கு ஒரு மருந்து போல இந்த தேசத்தில் இந்த காலத்தில் இந்த மக்களுக்கு இந்த மருந்து தான் வேலை செய்யும் என்று ஒரு டாக்டர் தீர்மானம் செய்வது போல கலியுகத்தில் கலு ஜனிஷ்யமானானாம் என்று கலியுகத்தில் வாழும் மக்களுக்கு ஒரு அருமருந்து போல் பிரகாசிக்கக்கூடியது இந்த பாகவத மகாபுராணம் அப்படிங்கிறது. இந்த புராணத்துல பரீட்சி சக்கரவர்த்திக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறகு பல கதைகள் இருக்கு. இப்ப இவர் அடுத்த வருஷம் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டார் பரமசிவம். இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா 4 வருஷம் முன்னாடி என்னை பார்க்கறதுக்கு மதுரை வந்தார். அவர் மதுரையில மதனகோபால சுவாமி கோவில்னு இருக்கு. அந்த மீனாட்சி கோவிலுடைய வீதியில வரும் பல மகான்கள்லாம் ஒரு 100 வருஷமா தொடர்ந்து உபன்யாசம் பண்ணிட்டு வர இடம் அது. ரொம்ப அழகா இருக்கு இந்த மதனகோபால சுவாமி கோவில். அந்த கோவில்ல நான் 10 வருஷமா தொடர்ந்து இதே மாதிரி இங்க வரா மாதிரி மதுரை போயிட்டு இருக்கேன். அங்க வந்து பார்த்தா அங்க 3000 மக்கள். அதை உட்காந்து 2 நாள் கேட்டா இது மாதிரி பல்லடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசையா இருக்கு சாமி அப்படின்னா, நீங்க நிச்சயமா பண்ணுங்க, பகவான் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார்
அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியம் வருவோம். அதே மாதிரி பகவான் பண்ணி கொடுத்துருக்கார். அவருடைய ஸ்ரத்தையான பக்திக்கு தான் இத்தனை பேர் வந்து நான் சொன்ன விதம் ஒன்றும், அவருடைய ஸ்ரத்தை ஒன்றும், எல்லாத்துக்கும் மேல பகவானுடைய கருணை ஒன்றும். அடுத்த வருஷம் என்ன நிகழ்வுன்னு கேட்டார். அடுத்த வருஷம் 2 நிகழ்வு, ஒன்றும் சிவவரமா உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு பின்பு என்ன கதை நடந்தது அப்படின்னு ஒன்று இருக்கணும். கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் நடந்த கதைகள்லாம் நிறைய சரித்திரங்கள். அந்த கதைகள்லாம் அடுத்த வருஷம் உத்தரபாகம் அப்படிங்கிறது. அது வந்து பகவானுடைய இப்ப தோணினது. கிருஷ்ணாவதாரத்துக்கும் நிறைய கதை. பகவான் பச்சபாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினது, குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ணினது, உத்தவருக்கு உபதேசம் பண்ணினது, எல்லாத்தையும் சொல்லி சிருஷ்டி, இது பிரளயம் அப்படிங்கிறது 4 விதம். உலகம் அழியறது அப்படின்னு சொல்றாங்களோ, அது 4 வகையான அழிவு. முதல் பிரளயம் அப்படிங்கிறது நாம் தூங்குறது. நாம் தூங்குறோம். தூங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம பொறுத்த உலகம் அழிஞ்சு போயிடுத்தோம், மறைஞ்சு போயிடுது. 2வது பிரளயம் அப்படிங்கிறது ஒரு மன்வந்தரத்துக்கு ஒரு தடவை. மன்வந்தரம் அப்படின்னு சொன்னா 1000 சதுரயுகம் ஒரு பகல்னு சொன்னேன். 71 சதுரயுகங்கள் ஒரு மன்வந்தரம். இப்ப நடக்கிறது வந்து 7வது மன்வந்தரத்துல 28வது சதுரயுகம். இன்னும் வந்து 43 சதுரயுகம் பாக்கி இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் பிரளயம் வரும். இந்த யுகம் முடியறதுல தானாவே மக்கள் நல்லவர்களா மாறிடுவார்கள். பிரளயம் வந்துதான் மாறணும்னு இல்லை. கலியுகம் முடிஞ்சவொடனே கிருதயுகம் ஆரம்பிக்கிறது. யுகத்தை அனுசரித்து மக்கள் நல்லவர்களாகிடுவார்கள். 3வது பிரளயங்கிறது பிரம்மா தூங்குறது. 1000 இது முடிஞ்சவொடனே பிரம்மா தூங்குவார்கள். அப்போ ஒரு பிரளயம். 4வது அப்படிங்கிறது ஒரு மனிதன் மோட்சத்தை அடைவது. ஒரு மனிதன் மோட்சத்தை அடைகிறானோ அது ஒரு பிரளயம். எல்லாம் ஒரு பொறுத்து விட்டுவிடு. அப்பேற்பட்டதான உயர்ந்ததான இந்த பிரளய விஷயங்களை சொல்லி பரீட்சை சக்கரவர்த்தி பாகவதம் முடிச்ச உடனே உனக்கு என்ன கேட்கணும், ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்ல, உங்களுடைய திருவடியில நான் வந்து வணங்கினேன். 7 நாள் முன்பு என்ன பிராமண சாபம், தட்சக தம்சம், பிராமண சாபம், நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்ன பாம்பு கடிப்படுறதுலேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கல. ஆனா மறுபடியும் பிறவியை அடையாம இருக்கணும் அப்படின்னு கேட்டினேன். பகவானுடைய குணங்களை ஒரு மனிதன் கேட்பதனாலேயே சகல விதமான அஞ்ஞானத்திலிருந்தும் நிவர்த்தியாகி ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிறத நீங்க சொன்னீர்கள். அப்படின்னா என்ன? எந்த ஒரு சாதனத்தினுடைய பிரயோஜனமும் தியானம் தான். சர்வேஷாம் மனோநிகிரகார்த்தம் சொன்னாரும் சித்வானந்தரை பத்தி. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆனா அவருடைய திருவாச்சகத்தினுடைய முகமுறை படிச்சிருக்கணும். அத்தியுதமான இது வந்துட்டு ஒரு முகமுறை அது மாதிரி நான் படிச்சதில்லை. சகல சாஸ்திர சாரங்களையும், வேதம்னா என்ன, ஸ்மிருதினா என்ன, இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்ன, 6 அங்கங்கள் என்ன, ஜோதிஷம்னா என்ன, இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வராது. ஒரு மனிதன் இதுல இருந்து என்னத்தை தெளிவை அடையணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. எடுத்து சொல்ற இந்த பிரசன்டிங் போறதான அதுல ரொம்ப முக்கிய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நாம பிரத்தியாருக்கு சொல்லும் போது தெளிவா சொல்லணும். அது ரொம்ப மகான் சித்பவானந்தர் அப்படிங்கிறவர். அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் எந்த ஒரு முறையிலேயாவது பகவானுடைய தியானத்தை அடையணும். கண்ணமூடினும் தியானம் பண்ணலாம், பூஜை பண்ணியும் தியானம் பண்ணலாம், பகவானுடைய நாமாக்களை சொல்லியும் தியானம் பண்ணலாம், யோகத்தை அபியாசம் பண்ணினும் தியானம் பண்ணலாம், ஞானத்தை பயிற்றும் தியானம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் நம்ம முயற்சியில இருக்கு. இது மாதிரி பகவத் குணம் கேட்பதுங்கிறது சுலபமானது. அதுல இப்ப நான் 2 மணி நேரம் தினம் சொன்னேன், நீங்க வந்து கேட்டீங்க. இங்க வந்து உட்கார்ந்தவங்க நமக்கு எல்லாம் மறந்து விடுவேன். நாம யாரு, நம்ம குடும்பம் என்ன, நம்ம காரியம் என்ன, மேல நாம என்ன பண்ணணும், நமக்கு என்ன கவலை, எந்த நினைவாது நமக்கு உண்டோ, அப்படியே பகவானோட சம்பந்தமா பக்கத்துல இருக்க மாதிரி இருந்ததோ இந்த ஒரு அனுபவத்தை மற்ற சாதனைகள் கொடுக்காது. அதனாலதான் பகவத் குண கதா சிரவணம் சிரேஷ்டம். பிரகலாதன் சொல்றது சிரவணம் முதல் படி அப்படின்னா, அந்த பாகவதமும் அதைத்தான் சொன்னது. மகாராஜா பரீட்சித்தும் அதை நினைச்சு, சரீரம் என்னைக்கு இருந்தாலும் அனித்தியம். என்னன்னா அழுகிற பொருள் என்னைக்கு அழுகிற பொருள் தானே. 10 நாள் வேணா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அப்புறம் அழுகிதானே போகும்போது. அந்த மாதிரி சரீரம் என்னைக்கு இருந்தாலும் அனித்தியம், ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறத உணர்ந்து பாம்பு கடிச்சு சரீரம் அனித்தியமாக, ஆத்மாவானவன் நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பரமாத்மாவோடு 2
ஞானத்தை அடைஞ்சால் பரீட்சித்தது பாகவதம் முடியாது. இதை யார் கேட்கிறார்களோ, யார் சொல்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவானுடைய பரிபூர்ண கிருபையினால இக வாழ்க்கையில நமக்கு தேவையான ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து எல்லாத்தையும் கொடுத்து அந்திம காலத்துல ஞானத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுப்பான். பார்க்கடல் கடையிறது அமிர்தத்தை உத்தேசிச்சு. அமிர்தம் வேணும்னு தான் பார்க்கடல் கடைஞ்சது. ஆனா கடையும் போது வந்த பொருள்கள் கற்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி, ஐராவதம், உச்சை சிலவசு, இது மாதிரி பல பொருள்கள் வந்ததுன்னு சொன்னேனோ, அதுபோல் வாழ்க்கையில ஒரு மனிதன் ஞானத்தை நோக்கி, பகவானை நோக்கி ஞானம் வேணும்னு வழிபட்டான்னா பகவான் இந்த வாழ்க்கையில தேவையா உள்ள சௌக்கியங்கள்லாம் கொடுப்பான். நமக்கு என்ன தேவையோ அத்தனை சௌக்கியத்தையும் கொடுத்தும் ஞானத்தையும் கொடுப்பான். இங்க வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும், இந்த ஏற்பாடு பண்ணின அவர்கள் குடும்பத்துக்கும், உதவி இருந்தே அறந்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும். பகவத் சரணத்தில் பக்தி பகவான் கொடுக்கணும். எல்லா குடும்பத்திலையும் உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி மனசு அசாந்தி எல்லாம் நிவர்த்தியாகி சாந்தி அடைஞ்சு எல்லாத்துக்கும் மேல பகவத் பக்தி நமக்கு வளரணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு பிராபணத்துக்காக கோவிலுக்கு போகணும்னு இல்லாதபடிக்கு நித்தியம் பகவானோட நாம் தொடர்பு வச்சுக்கணும். அதுதான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்றது. நித்தியம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், பகவானை வழிபடணும், எல்லா தெய்வத்தையும் சமமா பாவிக்க தெரியணும், ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட முழுமையான ஈடுபாடு செலுத்தணும், பகவானுடைய சரணத்துல நிஷ்காமியமான பக்தியை நாம் பிரார்த்திக்கணும். வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும். மேல நாராயணா சொல்லி முடிச்ச உடனே இந்த மந்திர அக்ஷதை கொடுப்போம். அதனால இப்படி வரிசையா வந்து அந்த அக்ஷதையை வாங்கிட்டு அவர்கள் நகரணும். முண்டி அடிச்சுக்காம நாராயண 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 பலாம்பிகேஷ வைத்யேஷா பவரோக ஹரேதி ச ஜபன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 स्वजनगणमन सरोवर विकसित सरसेरुहमधु चकना गंभीर गमन करुणायतनयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमल हरणा जय हरि नाम वितरणा जय हित कर मृदु भजना हेम शैल समधीर उदाना करुणा पारा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा गोपिका जीवन स्मरणम